கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரு முறை அன்னை தெரேசா அவர்கள் அவங்க கண்ட கனவை ஒரு முறை சொன்னாங்களாம். அவங்க என்ன கனவு கண்டாங்கன்னா, ஒரு முறை அவங்க பரலோகத்துக்கு போறாங்க, அதான் மரிச்சிட்டு பரலோகத்துக்கு போற மாதிரி ஒரு கனவு. அவ பரலோக வாசல் திறந்து இருந்தது. அங்க போனவுடனே தூதர் ரொம்ப அவங்கள ரொம்ப அழகா வெல்கம் பண்றாங்க. வாங்க வாங்க அன்னை தெரேசா அவர்களே, நீங்க பூமியில நிறைய கஷ்டப்பட்டீங்க, எத்தனையோ நோயுற்றவர்களுக்கு தான் நீங்க உதவி செஞ்சீங்க, ஆதரவற்றவங்க நீங்க ஆதரவு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுனால வாங்க இந்த பரலோகத்துல நீங்க சந்தோஷமா இன்புற்று இருக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப அழகான ஒரு வரவேற்பை கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த பரலோகத்துக்கு போனோன்னு இது அன்னை தெரேசா அப்படியே சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பார்த்தோன்னே ரொம்ப அழகா இருக்கு, அமைதியா இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கவலை இல்லாத ஒரு இடமா இருக்கு. அப்ப அவங்க கேட்டாங்களாம், இங்க யாராவது அனாதைங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்களாம். அந்த தூதர் இல்ல இல்லன்னாலாம். இல்ல இங்க யாராவது பசியா இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? இல்ல. நோயாளிங்க இருக்கிறாங்களா? தொழுநோயாளிங்க இருக்கிறாங்களா? இல்ல. ஆதரவற்றவங்க, கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறவங்க, வயதானவங்க, இங்கெல்லாம் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க அன்னை தெரேசா அப்படின்னா. உடனே அவங்க சொன்னாங்களாம், அப்படி என்றால் தூதரே, எனக்கும் இங்கே வேலை இல்லை. என் வேலை இப்படிப்பட்டவங்க வேலை செய்யறதுக்கு தான் நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன். இங்க அந்த வேலை இல்லை அப்படின்னா, அப்படிப்பட்டவங்க இங்க இல்லைன்னா எனக்கும் அந்த இடம் தேவையில்லை. என்னை மீண்டும் அந்த கல்கத்தாவிலே அனுப்பிடுங்க. தெருவோரங்களில் இருக்கின்ற தொழுநோயாளிகளை, ஆதரவற்றவர்கள், இக்கற்றவர்களை நான் பேணி பராமரிக்க வேண்டும், நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னா அதோட அவங்க கனவு கலைஞ்சிச்சான். பாருங்க, பிறருடைய வாழ்விற்கு சேவை செய்வதற்குனே தன்னை அர்ப்பணிக்கப்பட்ட அன்னை தெரேசாவை நம்ம மறந்து விட முடியாது. இப்போ நாம மற்றவங்க உதவி செய்ய முடியுமா? சின்ன சின்ன உதவிகள் கூடங்க நம்ம பிறருக்கு செய்யும் பொழுது அது கடவுளுடைய பார்வையில் அது பெரியதா இருக்கு. அப்போ ஆண்டவருக்காய் நம்ம, அதாவது அன்னை தெரேசாவை போல நம்ம எல்லாம் பணி செய்ய முடியாது, அது யதார்த்தமான உண்மை. அவங்க அதனாலதான் அன்னை அப்படின்னு உலகமெல்லாம் அவங்களை போற்றும். அவங்கள போல நம்மால செய்ய முடியாது. ஆனால் நாம் அட்லீஸ்ட் ஆதரவாய் 2 வார்த்தைகள், கனிவு நிறைந்த அன்பான வார்த்தைகளை பேச முடியும் இல்லையா? அப்போ திக்கற்றவர்களுக்காக, தனிமையாய் கைவிடப்பட்டவர்களுக்காக, நோய் வாயில் தவிக்கிறவங்கள, இப்படிப்பட்டவங்களுக்கு அன்பும் ஆதரவையும் நம்ம கனிவான வார்த்தைகள் வழியாய் நம்ம கொடுப்போம்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில பெரிய பொக்கிஷமா அது கிடைக்கும். அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கறதா இருக்கும். அவங்க அடைந்த ஒரு துன்பம் எல்லாம் கலைந்து போது அது உதவியா இருக்கும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு அன்பான செயல்பாடை செய்வதற்கு இதனால் நமக்கு துணையா இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.